மீனா வந்து அரசிக்கிட்ட பேசிட்டு அங்க வெளியில போனதுக்கப்புறம் கோமதி கிட்ட போயிட்டு, "அத்தை நான் ஒண்ணே ஒண்ணு உங்ககிட்ட சொல்றேன் அத்தை. எனக்கு என்னமோ அரசி மேல டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா அரசியும் சுகன்யாவும் ரூம்ல நின்னு பேசிட்டு இருக்கும்போது வேற என்னமோ பேசிட்டு இருந்தாங்க. நான் போனதுக்கப்புறம் ஏதோ சுடிதாரு அது இதுன்னு பேசுறாங்க அத்தை. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல அரசி மேல. நீங்க தான் கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும். ஏன்னா மாமாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். நீங்க தான் மாட்ட போறீங்க." கோமதி இருந்துகிட்டு, "ஆமா மீனா எனக்குமே வந்து அந்த அரசி மேல சந்தேகமா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவ அதிகமா போனே யூஸ் பண்ண மாட்டா. ஆனா இப்ப போன் அதிகமா யூஸ் பண்றானா யார்கிட்டயோ பேசுற மாதிரி தான் எனக்கு தோணுது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கதிருக்கு போன் பண்ணிட்டு உங்க பணம் இங்க ரெடியா இருக்கு. நீங்க வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் கதிர் வந்து ரொம்பவே சந்தோஷத்துல ராஜி கிட்ட போயிட்டு, ராஜி நம்மளோட பணம் கிடைச்சிருச்சாமா, நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாமா. ராஜியும் கதிரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பணத்தெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கோமதி கிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. கோமதிக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ராஜி வந்துட்டு, "அத்தை நான் இந்த பணத்தை எங்க அப்பா கிட்ட கண்டிப்பா கொடுத்தே ஆகணுங்க அத்தை. நான் இப்போ உடனே வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இதை கேட்ட உடனே கோமதிக்கு வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. அவ அங்க போனா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமே, நம்ம பாண்டியன் கிட்ட மாட்ட போறோம். ராஜியும் அங்க போயிட்டு உங்க பணத்தை எடுத்தது நான் இல்ல, கண்ணன் தான் எடுத்தாங்க. இந்தாங்க உங்க நகை வந்து இப்ப பணமா மாறி உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. முத்துவேலுக்கு இந்த பணத்தை எடுத்தது கண்ணன் தான் தெரிய வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.